நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. ஒரு ஓடிபி வரும்போது யாருக்கும் நம்பகம் இல்லாம யாருக்கும் ஓடிபியை யாரும் ஷேர் பண்ணாதீங்க. ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு யாரும் போர்ச்சேரி பண்ண முடியாது. ஆனால் அதில் வரக்கூடிய ஓடிபியை வச்சு அவங்களுடைய மொத்த போர்ச்சேரி அவங்க பண்ணலாம். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கமல்நாதன். இவர் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக சென்னையை அடுத்த திருவேற்காடு, புளியம்பேடு, நூம்பல் பகுதியில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் கமல்நாதன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் வேலூரில் உள்ள அவரது சொந்த வீட்டு முகவரிக்கு ஜிஎஸ்டி அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் கமல்நாதன் 4,70,89,356 ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டுமென குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக ஜிஎஸ்டி அலுவலகத்தை அணுகி விளக்கம் கேட்டார். திருப்பூர் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. 4.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நான் இதுவரையிலும் எந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸிலும் ஜிஎஸ்டி எடுத்ததும் இல்லை, எதுவும் இல்லை. என் பேன் கார்டும் ஆதார் கார்டும் போலியாக பயன்படுத்தி கம்பெனி நடத்தி ஜிஎஸ்டி கட்டாமல் விட்டுருக்காங்க. இப்போ 4.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஊர் அட்ரஸுக்கு லெட்டர் வந்திருக்கு. அப்போது அவரது ஆதார் மற்றும் பேன் கார்டு விவரங்களை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரது பெயரில் ஜிஎஸ்டி பதிவு செய்து ஓசூர் மற்றும் திருப்பூரில் நிறுவனம் தொடங்கி தொழில் செய்ததாகவும், குறிப்பாக திருப்பூரில் கமல் என்டர்பிரைசஸ் என்கிற ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நிறுவனம் நடத்தி வந்ததாகவும், பின்னர் அதை நிறுத்திவிட்டதாகவும் தெரிய வந்தது. என் பேன் கார்டும் ஆதார் கார்டும் வேறு யாரோ பயன்படுத்தி கம்பெனி நடத்தின மாதிரி ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க சார். எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இங்கே சென்னையில் ஒரு டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். இதையடுத்து ஜிஎஸ்டி அலுவலகம் காவல்துறையை அணுகுமாறு அறிவுறுத்தியதால் தற்போது சென்னை வானகரம் காவல் நிலையத்தில் கமல்நாதன் புகார் அளித்துள்ளார். அங்கு போலீசார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்குமாறு கூறியதாக தெரிகிறது. அதன் பேரில் அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கமல்நாதன், நான் சாதாரண ஓட்டுநராக குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறேன். எனது பெயரில் சுமார் 4,70,00,000 ரூபாய் வரி கட்ட வேண்டும் என நோட்டீஸ் வந்துள்ளது. ஜிஎஸ்டி அலுவலகத்தில் விசாரித்தபோது எனது ஆதார் மற்றும் பேன் விவரங்களை பயன்படுத்தி யாரோ ஒருவர் திருடி இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆவடி கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். அவங்க நீங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜிஎஸ்டி ஆஃபீஸுக்கு போனேன், ஒசூர் ஜிஎஸ்டி ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே போனதுக்கு அவங்க ஒரு 2 காப்பி எடுத்து கொடுத்தாங்க. இதை வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஆவடி கமிஷனர் சார் ஆஃபீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க போய்ட்டு நீங்கள் லோக்கல் ஸ்டேஷன் உங்கள் ஏரியா ஸ்டேஷனில் கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வானகரம் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 10ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க இப்போ 2 நாள் முன்னாடி நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. மேலும் கமல்நாதனின் உறவினரான அருண் கூறுகையில், பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர், யாருக்கும் ஓடிபி எண் பகிர வேண்டாம், ஆதார், பேன் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களையும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். இப்போ எல்லாமே டிஜிட்டல், எல்லா இடமும் ஜெராக்ஸ் கடையில் எல்லாருமே நம்ம ஆதார் கூட ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க, பேன் கார்டு ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க. மெயினாக இவனோட நாலேஜோ இல்லைனா ஒரு பப்ளிக்கோட நாலேஜோ ஓடிபி இல்லாமல் ஒரு ஜிஎஸ்டி யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஓடிபி எதுக்கு கேட்குறாங்கங்கிறது பர்டிகுலர் பார்ட்னா ஒரு பார்ட்டிக்கு தெரியாது. ஆனால் வாங்குறவனுக்கு தெரியாமல் எதுக்காக கேட்குறேன்னுட்டு அந்த ஓடிபிங்கிறது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான். அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்க என்ன வேணால் போர்ச்சேரி பண்ணலாம். ஸோ இனிமேல் பர்டிகுலராக பொதுமக்கள் என்னன்னா அந்த ஜிஎஸ்டி ஒரு ஓடிபி வரும்போது யாருக்கும் நம்பகம் இல்லாமல் யாருக்கும் ஓடிபியும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இதனால் உங்களோட காசு பட்டு இல்லை, ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய சம்மந்தப்படுவீங்க. முடிஞ்சால் உங்களுக்கு தேவையான இடத்துல நம்பகத்தன்மை இருந்தால் மட்டுமே ஓடிபி ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் எந்த இடத்துலையும் உங்கள் ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு யாரும் போர்ச்சேரி பண்ண முடியாது. ஆனால்
அதில் வரக்கூடிய ஓடிபியை வச்சு அவங்களுடைய மொத்த போர்ச்சரியை அவங்க பண்ணலாம். ஸோ இந்த பொதுமக்கள் இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வாக எடுத்து இதுக்கு மேலே ஃபியூச்சரில் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து இங்கே வந்து எச்சரிக்கையாக இருக்குது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.